வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சுஜித் பிரகாஷ் ஆக்டிங்ல பார்த்திபன் மணிகண்டன் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்க ஷார்ட் ஃபிலிம் தான் பெல் அமி. இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம மிஸ்டர் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் அமி இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதைகள் என்ன கேட்டீங்கன்னா, ஓபன் பண்ணா ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. அதுல ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, சைலண்டாவே இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட தோண பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப நடுவில் 4-5 கொஸ்டின் கேட்கறாரு. நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச, நீ எந்த ஏரியா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து நான் இந்த ஸ்கூல்ல படிச்சு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன், ஆனா அவனை பார்த்ததே இல்லை சொல்லும்போது ஹீரோயின் நான் இந்த கிளாஸ் இந்த செக்ஷன் சொல்லும்போது ஹீரோ நானும் அந்த கிளாஸ் தான் அந்த செக்ஷன் தான் சொல்லும்போது உன் பேர் என்னன்னு சொல்லி ஹீரோயின் டீட்டெயிலா கேட்கறாங்க. அப்ப என் பேர் வந்து சுஜித் பிரகாஷ் வந்து ஹீரோ டீட்டெயிலா சொல்றாரு. அப்ப வந்து ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன ரீசன்னா, ஹீரோ வந்து லாஸ்ட் பெஞ்சரு, ஹீரோயின் வந்து கிளாஸ் லீடர். இது வந்து நம்ம லைஃப்ல நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு செட்டா இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணி இப்போ அவங்க 2 லவ்ல வந்து பெரிய சண்டே ஆகுது. நீ வந்து அந்த தப்பு பண்ண, நீ இந்த தப்பு பண்ணான்னு சொல்லி 2 பேரும் சண்டை கட்டிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து லவ் வந்து செட் ஆச்சா இல்ல இவங்க 2 பேரும் லவ் என்னாச்சு? ஸோ இதுதான் இந்த ஷார்ட் பிலிமோட கதைக்களமாவே அமையுது. ஷார்ட் பிலிம்ல நான் பிளஸ் பாயிண்டா பார்த்தது பார்த்திபன் மணிகண்டனோட கதைக்களம் தான். ஏன்னா ஒரு லவ் கான்செப்டை ஆடியன்ஸுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அது வந்து நீட் அண்ட் கியூரா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காருன்னு சொல்லணும். நீங்களாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம், கதை வந்து அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இருக்கிறத நல்ல ஆடியன்ஸுக்கு நல்லா கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி இதுல சுஜித் பிரகாஷோட ஆக்டிங் சைலண்டான ஹீரோ இல்லாம தொட பேசி ஆடியன்ஸ் ஒரு என்கேஜ்மெண்டாவே வச்சிருக்காரு. அது நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குது. அதே மாதிரி நம்மலாம் எப்படி ஒரு பொண்ணை பார்த்து எப்படி கலாய்ப்போம், அதே மாதிரி ஹீரோ இந்த படத்துல வச்சு செஞ்சுட்டாரு. பார்க்கும்போது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகட்டும், அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் என்கேஜ்மெண்ட் பண்ற விதமாகட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சட்டசரசன்னு அப்படியே மேலே ஏற்றி அப்படியே நல்லா ஃபீல் பண்ணி எல்லாத்துக்கும் புரிய வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே டீம் நல்லாவே பண்ணியிருக்காங்க சொல்லணும். அதே மாதிரி இதுல சினிமாட்டோகிராஃபர் பாமையா மனுஷன் ஹீரோ ஹீரோயினை ஷாட் மாத்தி எடுத்து க்ளோஸ் அப் வச்சு ஐ கான்டாக்ட் ஷாட்ல வச்சு எடுத்ததுல ரொம்ப வெறித்தனமாவே பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். முக்கியமா வந்து இந்த படத்துல மியூசிக் படத்துக்கு வந்து ஒரு உயிர் நாடி மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சீன் சீக்வன்ஸ்லயும் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட்ல அது தேவையான லெவல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காரு சொல்லணும். ஒவ்வொரு இடத்துல அமைதியான மியூசிக்கு கூட இந்த படத்துக்கு வந்து உயிர் நாடியாவே இருந்திருக்குன்னு சொல்லணும். மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் ஃபீல் குட் மூவியாவே இருக்குது. இந்த படத்துல எனக்கு டிசப்பாயிண்ட் ஆன விஷயம் என்னன்னா, லென்த் ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட்டி போய் இந்த கதையில நம்மளை உட்கார வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி சிங்கிள் பசங்களுக்கு இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா செட்டே ஆகுது. ஒரு லவ் கப்புலா சண்டே டைம்ல ஃப்ரீயா ஒரு ஷார்ட் பிலிம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த பெல் அமி ஷார்ட் பிலிமை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஷார்ட் பிலிமோட லிங்க் வேணா மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்த ரிவ்யூல மீட் பண்ணுவோம். சோ நான் உங்க பிரதீப்.